ஸோ ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் 16 at பெங்களூரு ஒரு வழியா மழை இல்லாம மேட்ச் நடந்துருச்சுங்க. அண்ட் ஆர்சிபி என்ன விக்டரிங்க, சான்ஸே கிடையாது. மேட்ச் கடைசி வரைக்கும் ரொம்ப த்ரில்லிங்கா போச்சு. 27 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க ஆர்சிபி, அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 ரன்ஸ் வித்தியாசத்துல தான் மிஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியும். சரியான மேட்ச், ஹியூஜ் கிரெடிட் ஆர்சிபி பிளேயர்ஸ். கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப இன்டென்டோட விளையாண்டாங்க. டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு ருத்ராஜ் கைக்வாட், 218 ரன்ஸ் அடிச்சாங்க. சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு அவங்களுக்கு 201 ரன் அடிச்சா போதும். ஸோ ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸ் விராட் கோலி இருந்து ஃபேப் டுப்ளிசிஸ்ல இருந்து பட்டிட்டார், கிரீன், மேக்ஸ்வெல், டிகே வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே சூப்பரா அவங்க ரோல விளையாடி போயிட்டாங்க. நல்ல கேமியோஸ் விளையாடி போயிட்டாங்க. சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் சாண்டர், தீக்ஷனா அவுட்ஸ்டாண்டிங் பவுலர்ஸ், மத்த எல்லா பவுலர்ஸுமே அடி வாங்கினாங்க. அண்ட் சேசிங்ல ருத்ராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட் பாலே அவுட், டேரல் மிச்சல் சீப்பா போயிட்டாரு. அண்ட் அட் த சேம் டைம் ரச்சின் ரவீந்திரா அண்ட் ரஹானே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. பட் டர்னிங் பாயிண்டே ரச்சின் ரவீந்திராவோட ரன் அவுட் தாங்க. அதுக்கப்புறம் தூபே பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆனாரு. லாஸ்டா எம்எஸ் தோனி அண்ட் ஜடேஜா ஒரு விண்டேஜ் பார்ட்னர்ஷிப் போட்டுருந்தாங்க. தோனி வந்து பாத்தீங்கன்னா 6 balls 17 runs 6 விட்டார், 110 மீட்டர். இன்னைக்கு ஒரு தோனி ஸ்பெஷல் பார்க்க போறோம்னு நினைச்சா ஆர்சிபி செம்மையா கம்பேக், எஸ்பெஷலி யாஸ் தயால் அவருக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும். உங்களோட கருத்துல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.